கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தொடர்ச்சியா அமைதி காத்துட்டு வந்த விஜய் கரூருக்கு போக திட்டமிட்டு மறுபடியும் பயணத்தை தொடங்கவும் முடிவெடுத்திருக்கிறதா பனையூர் வட்டாரத்துல சொல்லப்படுது. இதுக்கு மேல அமைதியா இருந்தா சரியா வராதுன்னு தாவேக தலைமை எடுத்திருக்க முடிவால நிர்வாகிகள் மத்தியில புது தெம்பு கிளம்பியிருக்கு. செப்டம்பர் 27 விஜயோட கரூர் மக்கள் சந்திப்பு பயணத்துல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்ட இந்த சம்பவத்துல விசாரணை செய்யறதுக்கு சிபிஐக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் SITயையும் அமைச்சு உத்தரவிட்டுச்சு. சம்பவம் நடந்த பிறகு செப்டம்பர் 30 வீடியோ வெளியிட்ட விஜய் அதுக்கு பிறகு எதுவும் பேசாத நிலையில உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தப்போ நீதி வெல்லும்னு பதிவு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களும் பொது வெளியில தலை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் கட்சியோட தலைமையும் தலைவரும் கரூர் துயர விவகாரத்தை ஹேண்டில் பண்ண விதம் சரியில்லைன்னு தாவேக ஆதரவாளர்கள் சிலர் அதிருப்தியையும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா அத மக்கள் மன்றத்துல சொல்லலாமேன்னு தாவேக ஆதரவாளர்கள் சொல்லி வந்த நிலையில உயிரிழந்த குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்ட நிதி உதவி தொகை தலா 20 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலமா கொடுக்கப்பட்டது. கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்ன பிறகுதான் அடுத்த கட்ட அரசியல் செய்வேன்னு இருக்காராம் விஜய். ஆனாலும் கரூர் மக்கள் சந்திப்புக்கு இடம் கிடைக்கிறதுல சிக்கல் நீடிக்கிறதா கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள் பதிவுகளை போடுறாங்க. இப்படியான நிலையில தான் நிவாரணம் கொடுத்த போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடிதம் எழுதின விஜய் சட்ட முன்னெடுப்புகள் நடக்குது, அனுமதி கிடைச்ச உடனே நிச்சயமா வந்து சந்திப்பேன்னு உறுதியா சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இப்படி தாமதமாயிட்டே போறது சரியா இருக்காதுன்னு கருத்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க விஜயோட ஆதரவாளர்கள். இந்த நிலையில தான் அடுத்த ஓரிரு நாட்கள்ல கரூருக்கு பயணம் செஞ்சு அங்க இருக்க மக்களுக்கு ஆறுதல் சொல்ல திட்டமிட்டு இருக்காராம் விஜய். ஆனந்த் தலைமையிலான குழுவுக்கு இது தொடர்பான உத்தரவு பறந்திருப்பதா சொல்லப்படுது. இதை தாண்டி நவம்பர் முதல் வாரத்திலிருந்து மறுபடியும் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்குறதுன்னு முடிவெடுத்திருக்கிறாராம் விஜய். சாலை மார்க்கமா இல்லாம மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா பாணியில ஹெலிகாப்டர் மூலமா பயணிச்சு மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் தொடர்வார்னு தகவல் உலா வந்துட்டு இருக்கு. ஆனா கட்சியோட அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் இந்த தகவலை உறுதி பண்ணல. அதே நேரத்துல கட்சியோட செயல்பாடுகள், மக்கள் சந்திப்பு பயணம், கட்சியின் வளர்ச்சி பணிகள் அப்படின்னு அடுத்த ஓரிரு நாட்கள்ல காட்சிகள் மொத்தமா மாறும்னு சொல்றாங்க தாவேகாவோட முக்கிய நிர்வாகிகள். மக்கள் சந்திப்பு பயணத்துல இதுவரைக்கும் கற்றதையும் பெற்றதையும் வச்சு முதல்ல இருந்தே பயணத்தை ஆரம்பிக்கிறேன்னு முடிவெடுத்த விஜய் ஆலோசனைகள்ல ஈடுபட்டு வரதா பனையூர் வட்டார விவரம் அறிஞ்சவங்க சொல்றாங்க. மறுபடியும் பயணத்தை தொடங்கும் போது முன்கூட்டியே திட்டமிட்ட இடத்துக்கு பயணிச்சு தொண்டர்களை சந்திக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறாராம் விஜய். கரூர் துயரத்தால கட்சியே தேக்க நிலைக்கு போனதா விமர்சனம் எழுகின்ற சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கையால காட்சிகளை மாத்தணும்னு சீனியர் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு ஏற்றபடி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தயாராயிட்டு வர்றதா பனையூர் வட்டாரத்துல சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.